நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு வகுப்பில் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை. ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படின்னு சொல்லி இந்தியா பற்றியும் இந்திய மாநிலங்கள் பற்றியும் கடந்த வகுப்பில் நம்ம விலாவரியாக படித்திருப்போம். அதற்கடுத்து பகுதி 2ல் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா குடியுரிமை வச்சுருக்காங்க. எதற்காக குடியுரிமை அப்படிங்கிறத பகுதி 2ல் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. இதற்கடுத்து என்ன பகுதி வரும்? அடிப்படை உரிமைகள். அப்போது அடிப்படை உரிமைகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தான் என்ன சார் அப்படின்னா குடியுரிமை. எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, குடியுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள எல்லா அடிப்படை உரிமைகளும் கிடைக்கும். ரைட்டா? அப்போது அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் குடியுரிமை. அப்போ சற்றே முக்கியமான ஒரு தலைப்பு, சின்ன தலைப்பு தான். நீங்கள் தொடர்ந்து கவனிங்க, நம்ம ஈஸியாக இந்த ஏரியாவை கவர் பண்ணிடலாம். சரியா? நான் உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். கிளியராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு தெரியும். ரைட்? அப்போ இந்திய அரசியலமைப்பில் பகுதி 2 என்ன சொல்லியிருக்காங்க? சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இந்த சிட்டிசன் அப்படிங்கிற இந்த வார்த்தை, சிட்டிசன் அப்படிங்கிற இந்த வார்த்தை சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்துச்சு. இது கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. இந்த சிவிக்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா குடிமக்கள். ஞாபகமா? சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற சொல் சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்தது. சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா குடிமக்கள். அப்போ குடிமக்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் குடிமக்களாக இருக்காங்க? மக்கள். நம்ம மக்களை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். பீப்புள், மக்களை 2 விதமாக பிரிக்கலாம். எப்படி? ஒன்று சிட்டிசன், அதாவது குடியுரிமை பெற்ற நபர்கள், சிட்டிசன். இரண்டாவது என்ன சொல்லலாம்? ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா வெளிநாட்டவர்கள். ஞாபகமா? அப்போ மக்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சிட்டிசன்ஸ், அனதர் ஒன் ஏலியன்ஸ். இந்த சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஓகேவா? சிட்டிசன்ஸுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஏலியன்ஸுக்கு என்ன கிடைக்காது? சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. அப்போ கிடைக்காது அப்படின்னா இட் வில் ஹாவ் சம் சர்டைன் ப்ரொசீஜர்ஸ், ஒரு சில நிபந்தனைகளின் பேரில், கண்டிஷனின் பேரில் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? குடியுரிமை தரலாம். சரியா? அதற்கடுத்து இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைக்கும். யாருக்கு? சிட்டிசனுக்கு ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஏலியன்ஸுக்கு என்ன கிடைக்காது? சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைக்காது. அதே போல் சிட்டிசன்ஸுக்கு ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கலாம். எல்லா அடிப்படை உரிமைகளும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா குடிமக்களுக்கு பொருந்தும். ஆனால் ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகள் தான் பொருந்தும். உதாரணத்துக்கு 14 ஈக்குவல் பிஃபோர் லா, அதே போல் 17, 18, அதற்கடுத்து 20லிருந்து 28 வரை. இந்த மாதிரி ஒரு சில அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இந்த ஏலியன்ஸ் வெளிநாட்டவர்களுக்கு பொருந்தும். ஏன் சார் 15 பொருந்தாதா, 16 பொருந்தாதா அப்படின்னா அதெல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு பொருந்தாது. அப்போது ஆல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ் only applicable for citizens only, those who have citizenship. ரைட்டா? கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு என்ன விஷயங்கள் குடிமக்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரைட் டு ஓட். ரைட் டு ஓட் அதாவது தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்? குடிமக்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏலியன்ஸுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ரைட்டா? அதற்கடுத்து ரைட் டு கண்டெஸ்ட், தேர்தலில் போட்டி போடக்கூடிய, தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு மட்டும்தான் உண்டு? ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ். அதே போல் எலிஜிபிலிட்டி டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், அதாவது
குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள் எல்லாருமே யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா குடிமக்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வருது. குடிமக்கள் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சிட்டிசன்ஸ், இன்னொன்று ஏலியன்ஸ். சிட்டிசன்ஸ் அப்படின்னா அவர்களுக்கு குடியுரிமை இருக்கும், ஏலியன்ஸுக்கு குடியுரிமை இருக்காது. ஆனால் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் பேரில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். அதே போல் சிட்டிசன் அப்படிங்கிறவங்களுக்கு அனைத்து சிவில் மற்றும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாமே இருக்கும், ஏலியன்ஸுக்கு இருக்காது. அனைத்து அடிப்படை உரிமைகளும் சிட்டிசன்ஸுக்கு பொருந்தும். ஏலியன்ஸ் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு சில அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் பொருந்தும். அந்த வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட வெளிநாட்டவரையே ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், இன்னொன்று எனிமி ஏலியன்ஸ். அதாவது நட்பு நாட்டை சேர்ந்தவர்கள், எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்களே ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இந்த எனிமி ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு நட்பு நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா இந்தியாவோட பிரான்ஸ் நட்பு நாடாக இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். அதே மாதிரி பாகிஸ்தான் ஆல்ரெடி அவங்களுக்கு நமக்கும் 7ஆம் பொருத்தம் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எனிமி நாட்டை சேர்ந்த ஒரு நபருக்கு இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகல் 22 நம்ம சொன்னோம், அவங்களுக்கு 20லேருந்து 28 வரைக்கும் எல்லாமே ஏலியன்ஸுக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் பர்டிகுலராக ஆர்டிகல் 22 ஷுட் நாட் அப்ளிகபிள் ஃபார் எனிமி ஏலியன்ஸ். ஆர்டிகல் 22 என்ன சொல்லும்? protection against arrest and detention. கரெக்டா இல்லையா? ஆர்டிகல் 22 என்ன சொல்லும்? protection against arrest and detention, கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. இது யாருக்கு பொருந்தாது, அப்ளை ஆகாதுன்னா எனிமி நாட்டை சேர்ந்த, எதிரி நாட்டை சேர்ந்த நபர்களுக்கு இது என்ன ஆகாதுன்னா பொருந்தாது. மற்ற எல்லாமே இந்த ஏலியன்ஸ் வெளிநாட்டவர்களுக்கு பொருந்தும். ஞாபகத்துலமா? இது சும்மா ஒரு சைடில் ஞாபகம். இப்போது சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதியில் வச்சுருக்காங்க அப்படின்னா பார்ட் 2 இல்லையா? ஃபர்ஸ்ட் பகுதி என்ன சொன்னோம்? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் ஆட்சி பகுதிகளும். பார்ட் 2 என்ன? சிட்டிசன்ஷிப். இந்த பார்ட் 2ல என்ன ஆர்டிக்கல் இருந்து என்ன ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 to 11 மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருக்கும்? 7 ஆர்டிக்கல் இருக்கும். அங்கே போய் கவுண்ட் பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் 5, 6, 7ன்னு இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் குடியுரிமை தொடர்பாக எத்தனை விதிகள் இருக்கும்னா 7 விதிகள் இருக்குது. ஞாபகமா? ரைட். இந்த குடியுரிமை அப்படிங்கிறத எங்க இருந்து பெற்றிருக்காங்க? குடியுரிமை அப்படிங்கிற கான்செப்டை எந்த நாட்டில இருந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? குடியுரிமைங்கிற கான்செப்ட் எடுத்திருக்கோம். இங்கிலாந்தில் என்ன குடியுரிமை பின்பற்றுறாங்க? சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஞாபகமா? இங்கிலாந்தில் என்ன குடியுரிமை பின்பற்றுறாங்க அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. அதே ஒற்றை குடியுரிமை தான் நம்மளும் இந்தியாவிலையும் பின்பற்றுறோம். சரியா? ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க. அது என்ன சார் இரட்டை குடியுரிமை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கா, அப்போ ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் ஒரு குடியுரிமையும் தமிழ்நாட்டுக்குன்னு தனி குடியுரிமையும் கொடுக்குறாங்க. இந்தியாவில் கிடையாது, அமெரிக்காவில் அந்த கான்செப்ட். அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாகாணங்கள், இந்த 50 மாகாணங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக குடியுரிமை பெற்றிருக்கும். அப்போ அமெரிக்காவில் பின்பற்றக்கூடியது என்ன சார்னா டபுள் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை. இந்தியாவிலேயே இரட்டை குடியுரிமை இருந்துச்சா சார் அப்படின்னா ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் இருந்துச்சு. என்ன மாநிலம் அது? ஜம்மு காஷ்மீர். என்ன குடியுரிமை? இரட்டை குடியுரிமை. அப்போ இந்திய குடியுரிமை அங்கே உண்டு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி குடியுரிமையும் அங்கே இருக்கும். இப்போ ஆர்டிகல் 370 நம்ம சொன்னோம் இல்லையா, சிறப்பு கூறுகள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்தை பற்றி கூறக்கூடியது ஆர்டிகல் 370. இப்போ தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீக்கம் செய்திருப்பார்கள். அப்போ இப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் ஒரே ஒரு குடியுரிமை தான். ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். அப்போது பகுதி 2ல் குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. விதி 5 முதல் 11 வரை மொத்தம் 7 விதிகள் இருக்கும். பெறப்பட்ட நாடு குடியுரிமை அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. இங்கிலாந்தில் என்ன குடியுரிமை? ஒற்றை குடியுரிமை. நாமும் அதே ஒற்றை குடியுரிமை தான் பின்பற்றுறோம். இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இரட்டை குடியுரிமை இருந்துச்சு, ஆனால் இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கம் செஞ்சிட்டாங்க, ரத்து செஞ்சிட்டாங்க. வேறு எந்த நாட்டில் சார் இரட்டை குடியுரிமை இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை இருக்குது. ஞாபகம் வச்சுக்கலாமா? சரிங்க. இந்த குடியுரிமை பற்றி தான் வள்ளுவர் மிக அழகாக ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார்.
அடுத்ததாக குடியுரிமை பற்றி எங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? குடியுரிமை பற்றி சிட்டிசன்ஷிப் பற்றி 2 இடங்களில் சொல்கிறாங்க. ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதில் சொல்கிறாங்க. அதே போல் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் சொல்கிறாங்க. குடியுரிமை சட்டம் இதுலேயும் குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 to 11 குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம் சார் அப்படின்னா 1955. இதில் முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5லிருந்து 11 வரை 7 விதிகள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த 7 விதிகளும் தற்பொழுது நடைமுறையில் இல்லை. இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது எது சார் அப்படின்னா, இந்த குடியுரிமை சட்டம் குறித்த அந்த குடியுரிமை சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது. சரி, அரசியலமைப்பு சட்டம் என்னெல்லாம் சொல்லும்? 4 பாயிண்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது, ஓகேவா, நடைமுறைக்கு வரும்பொழுது யாரெல்லாம் இந்திய குடிமக்களாக இருப்பார்கள் என்பதை பற்றி குறிப்பிடும். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது யாரெல்லாம் குடிமக்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்போ இட் ஐடென்டிஃபை த பீப்புள்ஸ் ஹூ பிகம் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா வைல் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட். அதான் ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், குடியுரிமை பெறும் வழிகள் பற்றியும் குடியுரிமை இழக்கும் வழிகள் பற்றியும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்காது. It does not deals the problems with accusation of citizenship or loss of citizenship regarding its commencement. குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் பற்றியும் குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் பற்றியும் எங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க? அரசியலமைப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. 3வது முக்கியமான விஷயம், குடியுரிமை குறித்த சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. ரைட்டா? குடியுரிமை குறித்த சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் உண்டு? பாராளுமன்றத்திற்கு உண்டு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் empowers the parliament to enact laws relating to citizenship அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் பாராளுமன்றம் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தை இயற்றுது. ஞாபகம் சொல்லலாமா? 1955ஆம் ஆண்டு என்ன பண்ணுது? குடியுரிமை சட்டம் இயற்றுது. அக்கார்டிங்லி பார்லிமெண்ட் enacts citizenship act at 1955. இப்போ இந்த விஷயங்களை பற்றி தாங்க இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது யாரெல்லாம் இந்திய குடிமக்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாயிண்ட்லையும், குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் என்னென்ன, குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் என்னென்னங்கிறத பற்றி சொல்லியே இருக்காது. குடியுரிமை குறித்த சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. அதே போல் அதன் அடிப்படையில் தான் பாராளுமன்றம் என்ன பண்ணுது? 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தை இயற்றுது. அப்போது இந்த குடியுரிமை சட்டம் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த குடியுரிமை சட்டத்தில் தான் குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் 5, குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் 3, அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஞாபகமா? இப்போ இந்த 5 to 11 ஆர்டிக்கல்ல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அந்த 1955 அப்படின்னு ஒரு வருஷம் சொன்னேன் இல்லையா, அந்த வருஷத்தில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு குடியுரிமை சட்டம் எந்த வருஷங்க? 1955. அதே போல் தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் 1955 தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட், தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் 1955 தான். அதே போல் அலுவலக மொழிகள் ஆணையம், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கமிஷன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த அலுவலக மொழிகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது எப்போ சார் அப்படின்னா 1955. அந்த ஆணையத்தோட தலைவர் யார் சார் அப்படின்னா பிஜி கேகர். அலுவலக மொழிகள் சட்டம் எந்த வருஷம்? 1963. ஞாபகம் சொல்லமா? இந்த ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தகவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இந்த குடியுரிமை சட்டத்தில் தான் பெறக்கூடிய வழிகள், இழக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லி பெறக்கூடிய வழிகளாக 5 வழிகளையும் இழக்கக்கூடிய வழிகளாக 3 வழிகளையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ விதிப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரிங்களா? ஆர்டிகல் 5 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் டொமிசில். டொமிசில் அப்படின்னா என்ன சார்னா இருப்பிடம்ங்க. சரிங்களா? இருப்பிடம் மூலம் குடியுரிமை. அப்போது விதி 5 படி
இருப்பிடம் மூலம் குடியுரிமை வழங்குறாங்க. இதுல 3 விஷயங்கள் சொல்றாங்க. என்ன? அவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். அதாவது குடியுரிமை கோரக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணும்? இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். அப்ப if he was born in India, அவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். அப்படி இந்தியாவில் பிறந்த ஒரு நபர், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அன்றோ அல்லது அதுக்கு பிறகோ இந்தியாவில் பிறந்திருந்தா அவருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க. ரைட்டா? அதற்கடுத்து 2வது பாயிண்ட், எய்தர் his parents was born in India. அவர் இந்தியாவில் பிறக்கலனாலும் பரவாயில்ல, அவருடைய பெற்றோர் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் இருப்பிடம் வசித்து கொண்டிருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? குடியுரிமை கொடுக்குறாங்க. ஒன்று அவர் பிறந்திருந்தா குடியுரிமை கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவருடைய பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருந்தா குடியுரிமை கொடுக்குறாங்க. சரிங்களா? 3வது, residing in India at 5 years before the commencement of constitution. Right? Residing in India at 5 years before the commencement of the constitution. அதாவது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா இதுலேருந்து முன்னாடி 5 வருஷம் அவர் என்ன பண்ணிக்கணும்? இந்தியாவில் வசித்திருந்தால் அவருக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. அப்போ பேஸ்ட் ஆன் டொமிசைல், இருப்பிடம் மூலம் குடியுரிமைங்கிறது 3 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஒன்று, அவர் இந்தியாவில் பிறந்திருக்கணும். 2வது, அவருடைய பெற்றோரில் யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருக்கணும். 3வது, இந்தியாவில் குறைந்தது 5 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் மைக்ரேஷன். சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படின்னா என்ன சார்னா? குடிபெயர்தல்ங்க. ஓகேவா? டொமிசில் அப்படின்னா இருப்பிடம், மைக்ரேஷன் அப்படின்னா என்ன சார்னா? குடிபெயர்தல். அப்போது 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான முஸ்லீம்கள் பாகிஸ்தானை நோக்கி போகிறாங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெருவாரியான முஸ்லீம்கள் இந்தியாவை நோக்கி வராங்க. அப்போது 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் என்று 2 டொமினியன் அந்தஸ்து பெற்ற நாடுகளாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது இந்தியா இந்துக்களின் நாடு எனவும் பாகிஸ்தான் முஸ்லீம்களின் நாடு எனவும் ஒரு தோற்றம் உருவாகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தானை நோக்கி போகிறாங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியாவை நோக்கி வராங்க. இப்படி ஒரு இடம்பெயர்தல் நடக்குது. சரியா? அப்படி இடம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை பற்றி குறிப்பிடக்கூடியதுதான் ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 7, விதி 6 மற்றும் விதி 7. அப்போ விதி 6 என்ன சொல்லும் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் மைக்ரேஷன், குடிபெயர்ந்தவர்களுக்கான குடியுரிமை. அப்போ எ பர்சன் ஹூ மைக்ரேஷன் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா. சரியா? எ பர்சன் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா. பாகிஸ்தான்ல இருந்து எங்க வந்திருக்கணும்? இந்தியாவுக்கு வந்திருக்கணும். ஞாபகம் சொல்லலாமா? எப்போ சார் அப்படின்னா 19 ஜூலை 1948 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ. ஓகேவா? அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இந்தியாவுக்கு வந்திருந்தா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துறாங்க. சரிங்க சார், அதுக்கு பின்னாடி அந்த தேதிக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் இந்தியாவில் 6 மாத காலம் தங்கியிருந்து பின்னர் பதிவு செய்து கொள்ள வேண்டும். சொல்லலாமா? இந்தியாவில் 6 மாத காலம் தங்கியிருந்து பின்னர் என்ன பண்ணும்? பதிவு செய்து கொள்வதன் மூலமாக இந்திய குடியுரிமை பெறலாம். அப்போ ஆர்டிகல் 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லுது. அதே தாங்க ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுவோம்? சேம், சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் மைக்ரேஷன். சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் மைக்ரேஷன். ஆனால் இங்கே என்ன விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியா வந்தவங்களை பற்றி சொல்லணும். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் சென்று திரும்ப என்ன பண்ணியிருக்கணும்? இந்தியாவுக்கு வந்திருக்கணும். அதாவது 1 மார்ச் 1947 இந்த தேதிக்கு பிறகு
இந்த தேதிக்கு பிறகு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்கணும். அப்போது முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம்களுடைய நாடு தான் பாகிஸ்தான்கிற ஒரு தோற்றம் உருவாயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானை நோக்கி போகிறாங்க. அப்போது அங்கே போன உடனே தான் தெரியுது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அங்கே எதுவுமே வழி இல்லை. அப்படிங்கிற போது திரும்ப என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வராங்க. அப்படி 1 மார்ச் 1947 பிறகு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்று மீண்டும் 19 ஜூலை 1948 இந்தியாவுக்கு வந்திருக்கும். அப்படி வந்த எல்லாருமே 6 மாத காலம் இந்தியாவில் தங்கி இருந்து என்ன பண்ணோம், பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமை பெற வேண்டும். சிம்பிளாக ஞாபகம். ஆர்டிகல் 5 உறைவிடம் அதாவது இருப்பிடம் மூலம் குடியுரிமை. ஆர்டிகல் 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமை. ஆர்டிகல் 7 இந்தியாவிலேருந்து போயிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமை. சரியா? ஆர்டிகல் 8 என்ன சொல்லும்? ஆர்டிகல் 8 என்ன சொல்லும் அப்படின்னா, பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, அதாவது இந்தியாவிற்கு வெளியே வசிக்கக்கூடிய நபர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லும். இப்போது ஒரு நபர் இருக்கார், அவர் இந்தியாவிலே பிறக்கலை, இந்தியாவுக்கே வரல, ஆனால் வெளிநாட்டில் பிறந்து வெளிநாட்டிலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபர் இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பிக்கும் போது அவருக்கான விதிகள் தான் ஆர்டிகல் 8. அப்போ அவர் குடியுரிமை கொடுப்பாங்களா சார்னா? கொடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? ஒன்று, அவருடைய பெற்றோர் இந்திய வம்சாவளியில் இருக்கணும், இல்லைனா அவருடைய தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், இந்திய வம்சாவளியில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் போய் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். அப்போது பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா அவர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 9 என்ன சொல்லும்? லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 9. அப்போது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது குடியுரிமை எப்படி இழக்கிறது அப்படின்னா, எ பர்சன் ஹூ வாலண்டியர்லி அக்யூர்ஸ் எனி ஆஃப் த கண்ட்ரி சிட்டிசன்ஷிப், அதாவது வேறொரு நாட்டின் குடியுரிமை ஏற்கும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை என்னாகும், ரத்து செய்யப்படும். அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 9, குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லும். சரிங்களா? ஸோ அப்போ 5, 6, 7, 8, 9 இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். அடுத்து ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டினியூவேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை தொடர்தல் பற்றி சொல்லக்கூடியது. அப்போது என்ன சார் குடியுரிமை தொடர்தல் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லி 5, 6, 7, 8 இந்த விதிகளின் படி குடியுரிமை பெற்றவர்கள் எல்லாருமே 5, 6, 7, 8 படி குடியுரிமை பெற்ற எல்லாருமே அடுத்த குடியுரிமை சட்டம் இயற்றும் வரை இந்திய குடிமக்களாகவே தொடர்வர். ஞாபகம் சொல்லலாமா? விதி 5, 6, 7, 8 படி குடியுரிமை பெற்றவர்கள் அடுத்த குடியுரிமை சட்டம் இயற்றும் வரை இந்திய குடிமக்களாகவே தொடர்வர். அப்போ குடியுரிமை குறித்த சட்டங்கள் இயற்றிக்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு இருக்கும். சரிங்களா? அதற்கடுத்து ஆர்டிகல் 11. Parliament should have rights to make changes in citizenship act. பாராளுமன்றம் குடியுரிமை குறித்த சட்டங்கள் இயற்றிக்கொள்ளும் அதிகாரம் பெற்ற அமைப்பாக திகழும். அவ்வளவுதான். ரைட்டா? குடியுரிமை குறித்த சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கும்? பாராளுமன்றத்திற்கு இருக்கும். அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 11. அப்போது இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட இப்போ எதுவுமே இது நடைமுறையில் கிடையாது. இந்த 11வது ஆர்டிகல் மட்டும் தான் நடைமுறையில் இருக்கும். இதை பற்றி படிக்கக்கூடியது தாங்க இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது. சரியா? ஆர்டிகல் 5 இருப்பிடம் மூலம் குடியுரிமை. ஆர்டிகல் 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவர்களுக்கான குடியுரிமை. ஆர்டிகல் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்று மீண்டும் இந்தியா திரும்பியவர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 8 வெளிநாட்டவர்கள், அதாவது இந்திய வம்சாவளியினர் தான், ஆனால் இந்தியாவில் பிறக்கவே இல்லை, அவங்களுக்கு குடியுரிமை வழங்குதல் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 8 பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. ஆர்டிகல் 9 லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லக்கூடியது.
ஆர்டிகல் 10 குடியுரிமை தொடர்தல் பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 11 குடியுரிமை குறித்த சட்டங்கள் இயற்றிக்கொள்ளும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. பார்லிமெண்ட் should have rights to make changes in citizenship act, citizenship laws. ஸோ இதுதான் குடியுரிமை பற்றி இருக்கக்கூடிய விதிகள். சரி, இப்போ குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? அந்த குடியுரிமை பெறக்கூடிய வழிகள், இழக்கக்கூடிய வழிகள்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது? இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி தான் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க மெயின்ஸ் எக்ஸாமில். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியுரிமை சட்டத்தின் சிறப்பு இயல்புகளை விவரி அப்படின்னு ஒரு மெயின்ஸ் கேள்வி இருக்கும். பார்க்கலாமா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட். எந்த வருஷம் சொன்னோம்? 1955. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை படி குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் எத்தனை? 5, இழக்கக்கூடிய வழிகள் 3. சரியா? அப்போ அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், பெரும் வழிகள், அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதே போல லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அப்போ அக்யூசேஷன் அப்படிங்கும்போது எத்தனை வழிகள் சொன்னோம்? 5 வழிகள். என்னென்ன? பை பர்த், பிறப்பின் மூலம் குடியுரிமை. அதற்கடுத்து பை டெசன்ட், மரபு வழி மூலம் குடியுரிமை. அதற்கடுத்து பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை. 4வது பை நேச்சுரலைசேஷன், இயல்பூட்டுதல், கலாச்சார ரீதியாக குடியுரிமை. கடைசி ஒன்று பை இன்கார்பரேஷன், இணைத்துக் கொள்ளுதல் மூலம் குடியுரிமை வழங்குதல். அப்போ குடியுரிமை பெறும் வழிகள், இழக்கும் வழிகள் பற்றி சொல்லக்கூடியது குடியுரிமை சட்டம் தான். குடியுரிமை 5 வழிகளில் பெறலாம். என்னென்ன 5 வழிகள் அப்படின்னா, பிறப்பின் மூலம் குடியுரிமை, மரபு வழி மூலம் குடியுரிமை, பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை, அதற்கடுத்து இயல்பூட்டுதல் மூலம் குடியுரிமை, இணைத்துக் கொள்ளுதல் மூலம் குடியுரிமை. அதுவே லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் என்னென்ன? பை ரெனன்சியேஷன், தானே விரும்பி துறத்தல், எனக்கு குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி தானே விரும்பி துறக்கிறது. 2வது பை டெர்மினேஷன், குடியுரிமை முடிவுக்கு வருதல், பை டெர்மினேஷன். 3வது பை டெப்ரிவேஷன், குடியுரிமையை பறித்தல். அப்போ இதுதான் முக்கியமான விஷயம், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும் வழிகள் எத்தனை சொன்னோம்? 5. இழக்கும் வழிகள் எத்தனை சொன்னோம்? 3. இதெல்லாம் எங்கே சொல்லுது? குடியுரிமை சட்டத்தில் சொல்லுது. இந்த குடியுரிமை சட்டத்தை திருத்திருக்காங்களா? திருத்திருக்காங்க. எத்தனை முறை திருத்திருக்காங்க? 9 முறை திருத்திருக்காங்க. குடியுரிமை சட்டத்தை எத்தனை முறை? இப்போ சமீபத்தில் 2019 கொண்டு வந்த திருத்தத்தோடு சேர்த்து மொத்தம் 9 முறை குடியுரிமை சட்டத்தை திருத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? எப்போ சார் அப்படின்னு சொன்னால் 1956, 1960, 1985, 1986, 1992. 5 முறை ஆச்சா? 1956, 1960, 1985, 86, 1992. அதற்கடுத்து 2003, 2005, 2015, லாஸ்ட்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணது 2019. அப்போ மொத்தமாக குடியுரிமை சட்டத்தை 9 முறை திருத்தியிருக்கிறாங்க. ஞாபகமா? சரி, இப்போ ஒவ்வொரு விஷயமா சொல்லி பார்க்கலாமா? பெறக்கூடிய வழிகள் எத்தனை சொன்னோம்? 5. அதில் ஃபர்ஸ்ட் என்னது? பை பர்த், பிறப்பின் மூலம் குடியுரிமை. பிறப்பின் மூலம் குடியுரிமை. இஃப் எ பர்சன் பார்ன் இன் இந்தியா தென் ஹி வில் கெட் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஒரு காலத்தில், சரியா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 26 ஜான்வரி 1950. சரிங்களா? 26 ஜனவரி 1950, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது இல்லையா? அப்போ அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ, ஆர் ஆன் ஆர் ஆஃப்டர் திஸ் டேட், ஆன் ஆர் ஆஃப்டர் திஸ் date, commencement of Indian Constitution, if a person born in India then he will get Indian citizenship automatically. அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ஓகேவா? irrespective of his parents அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். irrespective of his parents. அப்போ அவருடைய பெற்றோர் வெளிநாட்டவரை சேர்ந்தவராக இருந்தாலும், அப்பா அம்மா 2 பேருமே வேற நாடு, ஆனால் குழந்தை மட்டும் எங்கே பிறக்குது? இந்தியாவில். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் பிறக்குது. அப்படிங்கிற போது அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்க? குடியுரிமை, இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க. நிறைய பேர் இதை என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் 1 ஜூலை 1987
1987 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் must be Indian citizen. அப்போ என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது முதல் தேதி சொன்னோம் இல்லையா, அந்த முதல் தேதியில் பெற்றோர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதாவது பெற்றோர் எந்த நாட்டை வேண்டுமானாலும் சேர்ந்திருக்கலாம், அது இங்கே பிரச்சனையே இல்லை, கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. குழந்தை இந்தியாவில் பிறந்தால் இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். நிறைய பேர் இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் 1 ஜூலை 1987 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெற்றோரில் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு இந்திய குடியுரிமை இருக்கணும், அப்படி இருந்து அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்தால் அதுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதையும் தவறாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாலண்டியராக இந்திய பெண்களை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொண்டு இந்திய குடியுரிமை பெற்று அவர்களும் இந்திய குடிமகளாக மாறுறாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரார், இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, இங்கேயே குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி அதன் மூலமாக அந்த வெளிநாட்டுக்காரரும் என்ன பண்ணுறாரு, சிட்டிசன்ஷிப்பை வாங்கிறார், குடியுரிமையை பெற்றுறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 டிசம்பர் 2004 2 பேருமே போத் வில் பி இந்தியன் சிட்டிசன், பெற்றோர் இருவருமே இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. சரியா? இங்கே பெற்றோர் எந்த நாட்டை வேணால் சேர்ந்திருக்கலாம், இங்கே 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல 2 பேருமே என்ன பண்ணணும், இந்திய குடிமக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் 1 எனி ஒன் ஆஃப் வில் பி த இந்திய சிட்டிசன், யாரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கலாம், மற்றொருவர் சட்டவிரோதமாக குடியேறியவராக இருக்கக்கூடாதுங்கிறோம். ரைட்டா? அனதர் ஒன் ஷுட் நாட் பி இல்லீகல் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில் சட்டவிரோதமாக இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, குடியேறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3 தேதியை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல் பற்றி சொல்லக்கூடியது. ஞாபகமா, ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பிறந்தோ இந்தியாவில் பிறந்திருந்தால் பெற்றோர் எந்த நாட்டை சேர்ந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. அதை நிறைய பேர் தவறாக பயன்படுத்தினதுனால ஜூலை 1, 1987 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. பெற்றோர் 2 பேரில் யாரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதனால் இந்திய பெண்களை வாலண்டியராக திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற ஆரம்பிக்கிறாங்க. அதனால் 3 டிசம்பர் 2004 என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 2 பேருமே இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் யாரேனும் ஒருவர் இருந்து மற்றொருவர் சட்டவிரோதமாக குடியேறியவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். 2வது பை டெசன்ட். அக்யூசேஷனில் 2வது என்ன சொன்னோம், பை டெசன்ட், அதாவது மரபு வழி மூலம் குடியுரிமை. சரியா? மரபு வழி மூலம் குடியுரிமை அப்படிங்கிற போது இதுலேயும் 3 கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னென்னா, 26 ஜனவரி 1950 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ, மரபுனாலே இந்தியாவில் குழந்தை பிறந்திருக்காது, இந்தியாவில் குழந்தை பிறந்தாலே நம்ம பை பர்த்தில் வாங்கிடலாம். ஆனால் இந்த குழந்தை என்ன நடக்குது, வெளிநாட்டில் பிறகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் குழந்தை பிறந்து அவரது பெற்றோர், ரைட்டா, இதில் முக்கியமான கண்டிஷனே இதுதான், அவரது பெற்றோரில் ஃபாதர் மஸ்ட் பி ஏ இந்தியன் சிட்டிசன் சொல்கிறாங்க பாருங்க. பெற்றோரில் அப்பா இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைக்கு மரபு வழி மூலமாக குடியுரிமை கிடைக்குங்கிறோம். ஓகேவா? எப்போ 26. அப்போ என்ன பண்ணாங்க, இந்திய பெண்கள் எல்லாமே அது என்ன அப்பாவுக்கு மட்டும் நீங்கள் மரபு வழியில் தரீங்க, எங்களுக்கெல்லாம் தரமாட்டீங்களான்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 10 டிசம்பர் 1992 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. மரபு வழி மூலம் 2 பேர், பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் இந்திய குடியுரிமை வழங்குவது என்று டிசம்பர் 10, 1992 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதே போல் 3 டிசம்பர் 2004 இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பை டெசன்ட் யாருக்குமே குடியுரிமை வழங்கப்படாது. சரியா? டிசம்பர் 3, 2004 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. மரபு வழி மூலமாக யாருக்குமே, வெளிநாட்டில் பிறந்த யாருக்குமே இந்திய குடியுரிமை வழங்கப்படாது. அவர்கள்
no citizenship will be given. By descent no citizenship will be given. He must be registered. அவர்கள் என்ன பண்ணிக்கணும், போய் அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் போய் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக தான் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மரபு வழி மூலமாக இப்பயும் என்ன பண்ணுறதில்ல, குடியுரிமை கொடுக்கறதில்ல. சரியா? அப்போ பை டெசன்ட் அப்படிங்கிறது இதுதான். மூணாவது என்ன சொன்னோம், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமை. அப்போ பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமை அப்படிங்கிற போது வெளிநாட்டுக்காரர் ஒருவர் இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பிக்கிறார். சரியா? அப்படி விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நபர் 7 ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கி இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான கண்டிஷன். சரியா? வெளிநாட்டை சார்ந்த நபர் இந்திய குடியுரிமையை கோரி விண்ணப்பிக்கும் பொழுது அவர் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக எத்தனை ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்திய பெண்களை திருமணம் செய்து கொண்டு, ரைட்டா, இந்திய குடிமகனை திருமணம் செய்து கொண்டு, இந்திய குடிமகனை திருமணம் செய்து கொண்டு குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணிருக்கணுமா, திருமணம் முடிந்து 7 ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கி இருந்து அதற்கு பிறகு தான் என்ன பண்ணலாம், குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர், வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தைக்கு குடியுரிமை வேணும்னா அந்த குடியுரிமை அங்குள்ள தூதரகத்தில் போய் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி பை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 7 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட், ஞாபகம் இல்லாமா? அதற்கடுத்து 4வது பாயிண்ட் பை நேச்சுரலைசேஷன், இயற்கை ரீதியாக அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. கலாச்சார ரீதியாக குடியுரிமை வழங்குவதை பற்றி சொல்லக்கூடியதான் 4வது பாயிண்ட். அப்போ இயல்பூட்டுதல் மூலமாக, இயல்பூட்டுதல் மூலமாகனா இயற்கை ரீதியாகவே ஒருத்தருக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. எதற்காக? வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் இந்தியாவில் தங்கியிருந்து கலை, கலாச்சாரம், அறிவியல் போன்ற துறைகளில் இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் சேவை செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, குடியுரிமை வழங்குறாங்க. சரியா? இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு. என்னென்ன கண்டிஷன்ஸ்னா, ஹி மஸ்ட் பி a குட் கேரக்டர், அவர் நல்ல நடத்தை உடையவராக இருக்க வேண்டும். அண்ட் ஹி மஸ்ட் பி adequate knowledge in language related in schedule 8. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழிகளில் பேசவோ எழுதவோ தெரிந்திருக்க வேண்டும். ஞாபகமா? அப்போ கலை, அறிவியல், கலாச்சாரம் போன்ற ஏதேனும் ஒரு துறைகளில் இந்திய மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், சேவை செய்திருக்க வேண்டும் அல்லது உலக அமைதிக்காக பாடுபட்டிருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் நல்ல நடத்தை உடையவராக இருக்கணும். அதே போல் இந்திய அட்டவணையில் இருக்கக்கூடிய, இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழிகளில் பேசவோ எழுதவோ தெரிந்திருந்தால் அவருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க. ஆனால் குடியுரிமை கோரி விண்ணப்பிப்பதற்கு முன்பாக அவர் 12 மாதம் இந்தியாவில் தங்கியிருக்கணும். இதை ஒரே ஒரு கண்டிஷன் தான். சரியா? 12 மாதம் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். ஸோ அப்போ பை டெசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. 5வது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பை இன்கார்பரேஷன், இணைத்துக் கொள்ளுதல் மூலமாக. அப்போ இணைத்துக் கொள்ளுதல் அப்படின்னா இந்திய எல்லைக்கு வெளியிலேருந்து ஒரு நிலப்பகுதியை நம்ம இணைக்கிறோம். இப்போ சிக்கிம் இணைச்சோம், பாண்டிச்சேரி இணைச்சோம், கோவாவை இணைச்சோம், இது எல்லாத்தையும் இணைச்சோம் இல்லையா? இணைத்து கொள்ளும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுமா, இந்திய குடியுரிமை வழங்கணும். சரி, அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்திய குடியுரிமை கொடுத்தாகணும். இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானை பாண்டிச்சேரி 1954 நம்ம இணைக்கிறோம். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாண்டிச்சேரி சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் அப்படின்னு போட்டு 1962 அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பாண்டிச்சேரி சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி 54 இணைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு எப்போ தான் குடியுரிமை கொடுக்குறாங்க, 1962 கொடுக்குறாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைஞ்சிருச்சு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் குடியுரிமை பெறக்கூடிய வழிகள், 5 வழிகள். சரியா? பை பர்த், பை டெசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன். அதுவே குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லி 3 வழிகள் பார்த்தோம் இல்லையா? பார்க்கலாமா? இழக்கும் வழிகள், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். எத்தனை வழிகள் சொன்னோம்? 3 வழிகள். என்னென்ன? பை ரெனன்சியேஷன்,
தானே விரும்பி துரத்தல். ஞாபகமா? பை ரெனன்சியேஷன். தானே விரும்பி இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு துறக்கிறது. அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு நபர் நல்ல மனநிலையில் எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு போய் பதிவு பண்ணும். அப்படி பதிவு பண்ணும்போது அவருடைய குடியுரிமை என்னாகும்? ரத்தாயிரும். இந்தியாவில் எனக்கு வாய்ப்பு கிடையாது, நான் வேறு நாட்டை தேடி போகிறேன், என்னுடைய இந்திய குடியுரிமை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய குடியுரிமை என்னாகும்? ரத்தாயிரும். ஞாபகமா? ரைட். அப்போது 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், நல்ல மனநிலையில் இருக்கணும். முக்கியமான விஷயம் இதுதான். சரிங்க, ஒருவேளை போர் சமயத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் போய் தானே விரும்பி இந்திய குடியுரிமையை துறக்கிறாரு அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க, பதிவு பண்ணவே மாட்டாங்க. அப்போ ஏன்? நீ பாட்டுக்கு போய் இந்தியாவிலேருந்து போய் எதிரி நாட்டுக்கு ரகசியங்கள் ஏதாவது சொல்லிடுவோம் இல்லையா? அதனால என்ன பண்ண மாட்டாங்க, போர் சமயத்தில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வித் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஞாபகமா? வித் ஹெல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதற்கடுத்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சார்னா, ஒருவேளை ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நபர் எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு துறக்கும் பொழுது அவரது மைனர் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகளும் இந்திய குடியுரிமை இழப்பார்கள். ரெனன்சியேஷன் இது முக்கியமான பாயிண்ட், மறக்காம ஞாபகம். இப்போ நான் இருக்கேன், எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் இந்திய குடியுரிமை இழக்கிறேன்னா என்னுடைய பசங்களும் இந்திய குடியுரிமை இழந்துருவாங்க. அப்போ திரும்ப அவங்களுக்கு கிடைக்காதா சார் அப்படின்னா, அவங்க 18 வயது பூர்த்தி அடைந்த பிறகு போய் பதிவு செய்து கொள்ளணும். அதன் மூலமாக திரும்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? குடியுரிமை கிடைக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? தானே விரும்பி துரத்தல். எனக்கு குடியுரிமை வேணாம் நானே துறக்கிறத பற்றி, எனக்கு வேணாம் நானே சொல்கிறது தான் பை ரெனன்சியேஷன். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? பை டெர்மினேஷன். பை டெர்மினேஷன் அப்படின்னா குடியுரிமை முடிவுக்கு வருதல். அப்போ எப்போ முடிவுக்கு வரும்? அக்யூசேஷன் ஆஃப் another country citizenship. வேறொரு நாட்டின் குடியுரிமையை நீங்கள் ஏற்கும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை தானாக முடிவுக்கு வந்துடும். சரியா? அப்போ வேற ஒரு நாட்டோட குடியுரிமை வாங்கிட்ட நீ தெரிஞ்சாலே உன்னுடைய இந்திய குடியுரிமை என்ன ஆயிரும்? தானாகவே முடிவுக்கு வரும். அதுதான் பை டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? மூணாவது முக்கியமானது பை டெப்ரிவேஷன். பை டெப்ரிவேஷன் அதாவது குடியுரிமை பறிக்கிறது. அப்போ வலுக்கட்டாயமாக ஒருத்தர் குடியுரிமையை பறிக்கலாமா அப்படின்னா பறிக்கலாம். எப்படி? அவர் மோசடி செய்து குடியுரிமை பெற்றார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தால் அந்த குடியுரிமையை பறிச்சிருவாங்க. இந்த ஆள் தப்பு பண்ணி தான் குடியுரிமை வாங்குறான், பொய்யான ஆவணங்களை காட்டி தான் குடியுரிமை வாங்குறான்னு தெரிஞ்சால் அதை என்ன பண்ணிடுவாங்க? அந்த குடியுரிமையை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு. சரிங்களா? அதே போல அரசியலமைப்பை மதித்து நடக்கவில்லை எனில், ரைட்டா, அரசியலமைப்பை மதித்து நடக்காத பட்சத்தில் அவரது குடியுரிமை என்னாகும்? பறிக்கப்படும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், எதிரி நாடுகளுடன் வர்த்தகம் செய்யும் பட்சத்தில், இல்லீகல் பிஸ்னஸ் வித் எனிமி கண்ட்ரிஸ். அப்போ எதிரி நாடுகளுடன் வர்த்தகம் அல்லது தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அவரது குடியுரிமை என்னாகும்? ரத்து செய்யப்படும். ஞாபகமா? அப்போது மோசடி செய்து குடியுரிமை பெற்றார்னு தெரிய வந்தால் அவரது குடியுரிமை ரத்தாகும். அதே மாதிரி அரசியலமைப்பை மதித்து நடக்கலை அப்படின்னா அவருடைய குடியுரிமை என்னாகும்? ரத்து செஞ்சிடும். எதிரி நாடோட வணிகம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய குடியுரிமை என்னாகும்? ரத்து செய்யப்படும். தொடர்ந்து 7 ஆண்டுகள். ஞாபகமா? அதே போல் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கும் மேல் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கும் மேல் வெளிநாட்டில் சிறை தண்டனை பெற்றால் அவரது குடியுரிமையை பறிச்சிருவாங்க. இந்திய குடியுரிமை தான், நீ துபாய்க்கு வேலைக்கு போகிற, அங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணுற, 2 வருஷம் உன்னை ஜெயிலில் போட்டாங்கன்னா 2 வருஷம் நீ ஜெயிலில் இருந்த விவரம் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிய வரும் பட்சத்தில் உன்னுடைய குடியுரிமை என்ன பண்ணிடுவாங்க? பறிச்சிருவாங்க. ரைட்டா? அதற்கடுத்து 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு வரல அப்படிங்கிற போது உங்களுடைய குடியுரிமை என்ன ஆகும்னா பறிக்கப்படும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, படிக்கிறது, வேலை செய்கிறது, திருமணம், சுற்றுலா, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலைக்கு போகிறீங்க வெளிநாட்டுக்கு. அங்கேருந்து 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்ப வரல அப்படின்னா
உங்களுடைய குடியுரிமை என்ன ஆகும், ரத்தாயிரும். அப்போ உங்களுடைய உறவினர்கள் வெளிநாட்டிலலாம் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம சொந்தக்கார சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஈவன் இந்த தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஏரியாலாம் நிறைய பேர் என்ன தான் ஃபாரினர்ஸ் தான், ஃபாரின் அங்கே போய் ஒர்க் தான் பண்ணுவாங்க, ரைட். ஸோ அப்போ உங்களுடைய உறவினர்கள் யாரேனும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் போனால் நாட்கள் போகிறதே தெரியாது, வேகமாக ஓடிடும் அது பாட்டுக்கும். அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3 வருஷத்துக்கு ஒரு டைமு இந்த மாதிரி வீட்டில் வந்து சுற்றுறதெல்லாம் பார்த்துட்டு போங்க, இல்லைனா உங்களுடைய குடியுரிமை ரத்தாயிரும். குடியுரிமை ரத்தாயிரும்னா சொல்ல வேணாம், வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட். ஏன்னா 7 வருஷத்துக்குள்ளே ஒரு டைமாச்சும் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகலன்னா அவருடைய குடியுரிமை ரத்தாயிரும் அப்படின்னு சொல்லி குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் இல்லாமா, ரைட். அடுத்ததாக குடியுரிமை குறித்த ஒரு முக்கியமான ஒரு குழு, ஞாபகம் இல்லாமா, குடியுரிமை குறித்து ஆய்வு செய்வதற்காக முக்கியமாக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவை பற்றி பார்க்கலாம், ரைட்டா. அந்த குழுவுக்கு பேர் என்ன சொன்னா எல்எம் சிங்வி கமிட்டி. ஓகேவா, எல்எம் சிங்வி கமிட்டி. இந்த கமிட்டி எப்போ ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 2000ஆவது ஆண்டு. ஓகேவா, வாஜ்பாய் தலைமையில், ரைட்டா, வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் தான் எந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க, சிங்வி கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்எம் அப்படின்னா லக்ஷ்மி மால் சிங்வி கமிட்டியை குடியுரிமை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்துகிறாங்க. இந்த குழு ஜனவரி மாதம் 2002ஆம் தேதி தன்னுடைய அறிக்கையை கொடுக்குது. சரியா, அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடன் நட்புறவில் இருக்கக்கூடிய 16 நாடுகளை தேர்வு செய்து இந்த 16 நாடுகளில் குடியுரிமை இருந்து உங்களுக்கு இந்திய குடியுரிமை இருந்தால் உங்களது குடியுரிமை என்ன ஆகாது, ரத்தாகாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. சரியா, அப்போ பேசிக்காகவே பை டெர்மினேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா முடிவுக்கு வருதல். அப்போ முடிவுக்கு வருதல் அப்படிங்கிற போது நீங்கள் வேறொரு நாட்டில் இந்திய குடியுரிமை பெறும் பட்சத்தில் உங்களது வேறொரு நாட்டு குடியுரிமை பெறும் பட்சத்தில் உங்களது இந்திய குடியுரிமை என்ன ஆகும், ரத்தாயிரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் எல்எம் சிங்வி கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 16 நாடுகள் இந்தியாவோட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு 16 நாடுகளை சொல்லி இந்த 16 நாடுகளில் குடியுரிமை இருந்து உனக்கு இந்தியாவிலையும் குடியுரிமை இருக்குது அப்படின்னா நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் எப்போயிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 2003ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும். சரியா, அப்போ 16 நாடுகளில் குடியுரிமை இருந்தால் டியூயல் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம சொல்கிறோம். இந்தியன் சிட்டிசன்ஷிப் இஸ் அ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா டியூயல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டியூயல் சிட்டிசன்ஷிப் கான்செப்ட் 2003 என்ன ஆகுது, நடைமுறைக்கு வருது. சரிங்க, என்னென்ன சார் அந்த 16 நாடுகள் பார்க்கலாமா, ஞாபகம் வச்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல், இட்டாலி. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல், இட்டாலி, ரைட்டா. அதற்கடுத்து யூஎஸ், யூகே, பிரான்ஸ், போர்ச்சுகல். யூஎஸ், யூகே இது 4மே ஃபுட்பாலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய நாடுகள், அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ், யூகே, பிரான்ஸ், போர்ச்சுகல். அதற்கடுத்து ஃபின்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து. ஃபின்லாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து, நியூசிலாந்து. லேண்டுன்னு வந்துடும் ஒரு 4 நாடு ஞாபகம் வச்சுக்கலாமா. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல், இட்டாலி, யூஎஸ், யூகே, பிரான்ஸ், போர்ச்சுகல், ஃபின்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து. அப்போ கடைசி 3 நாடுகள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீடன், சைப்ரஸ், கிரேக்கம். ஸ்வீடன், சைப்ரஸ், கிரீக். அப்போ இந்த 16 நாடுகளில் குடியுரிமை இருந்து உங்களுக்கு இந்திய குடியுரிமை இருந்தால் உங்களது குடியுரிமை என்ன ஆகாது, ரத்தாகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதே போல் 2003 ஜனவரி 9 என்ன தேதியாக கொண்டாடுறாங்கன்னா பிரவேசிய பாரதிய திவாஸ். என்ன சொல்கிறோம், பிரவேசிய பாரதிய திவாஸ்னால் என்ன சொல்லுவோம், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக ஜனவரி 9 2003 கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஏன் சார் ஜனவரி 9
தேர்வு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் 1915 ஜனவரி 9 என்ன டேங்க அன்னைக்கு தான் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த தினம். யார்? காந்தி. அப்போது அதனுடைய நினைவாக தான் ஜனவரி 9 அப்படிங்கிறத என்ன கொண்டாடுறாங்க? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. ஞாபகத்துலாமா? சரி, காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்தார்னு படிக்கிறோம்ல, இந்தியாவில் எந்த இடத்துல வந்து இறங்குறார்? கண்டுபிடி சொல்லலாமா? இந்தியாவில் எந்த இடத்துல வந்து காந்தி இறங்குறார்? ஓகேவா? சரி, ஸோ சிம்பிளாக ஒரு 5 கொஸ்டின் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தி எங்கே வந்து இறங்குறாரு? சரியா? ரெண்டாவது கொஸ்டின், காங்கிரஸின் தந்தை. ஜென்ரலாக ஒரு 5 கொஸ்டின் சொல்கிறேன், ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சு வைங்க, நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். காங்கிரஸின் தந்தை அப்படின்னு ஏஓ ஹியூமை யார் முத அழைச்சா? காங்கிரஸின் தந்தை என ஏஓ ஹியூமை யார் முத அழைச்சா? ஞாபகம் இல்லாமா? அதற்கடுத்து 3வது கேள்வி, இந்திய நெப்போலியன் யாருங்க? சமுத்திரகுப்தரா? இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தரா? இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தரை அழைத்தது யார்? 3வது கேள்வி. 4வது கேள்வி, தமிழக அரசு சின்னத்தை வரைஞ்சது யார்? அந்த ஆண்டாள் கோபுரம் இருக்கு இல்லையா, ஆண்டாள் கோயில் கோபுரம், அந்த ஆண்டாள் கோயில் கோபுரத்தை வரைஞ்சது யார்? ஓகேவா? அதுக்கடுத்து 5th கொஸ்டின், நீராறும் கடலோரத்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவித்த முதலமைச்சர் மற்றும் ஆண்டு. சரியா? இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது 5மே டிஎன்பிசியில் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான். ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? சரி, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே நம்மளுடைய வகுப்புகள் அப்படிங்கிறது நேரடி வகுப்புகளில் கேள்விகளோடு தான் ஆரம்பிக்குமே. இந்த வகுப்பில் 10 கேள்வி கொடுத்துட்றேன், அந்த 10 கேள்விகளை போய் நீங்கள் அடுத்த வகுப்புக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு வாங்க. எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட அல்லது கேட்கக்கூடிய வினாக்களாக தான் இருக்கும். இப்படி தான் நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கும். பட் யூடியூப்குள்ளே வந்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, கொஸ்டின்லாம் கேட்க முடியல. ரைட்டா? ஸோ ஏன்னா டைம் லிமிட் ரொம்ப கம்மி அப்படிங்கிற போது நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ ஏதோ ஒரு 5 கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு, இதற்கான ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தி இந்தியாவில் எங்கே வந்து இறங்குறாரு? 2வது கொஸ்டின், காங்கிரஸின் தந்தை ஏஓ ஹியூம் அப்படின்னு யார் ஃபர்ஸ்ட் சொல்கிறான்? 3வது கேள்வி, இந்திய நெப்போலியன் அப்படின்னு சமுத்திரகுப்தரை யார் அழைக்கிறா? 4வது கேள்வி, தமிழக அரசு அந்த கோபுரத்தை வரைஞ்சது யார்? 5வது கேள்வி, நீராறும் கடலோரத்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக யார் அறிவிக்கிறாங்க? ஞாபகம் இல்லாமா? சரி, ஸோ பேக் டு பொசிஷன். 2003 ஜனவரி 9 காந்தி இந்தியா திரும்பிய தினத்தை தான் என்ன தினமாக கொண்டாடுறோம்? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? அதே போல் 2004 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கென தனித்துறை ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான துறை, தனியாக ஒரு துறை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் 2011 அவர்களுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க சார். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? வாக்குரிமை கொடுக்குறாங்க. அப்போது எல்எம் சிங்வி கமிட்டி செப்டம்பர் 2000ஆவது ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படும் குடியுரிமை குறித்து ஆய்வு செய்வதற்காக அந்த குழு தன்னுடைய அறிக்கையை ஜனவரி 2002 கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் இந்தியாவோட நட்புறவில் இருக்கக்கூடிய 16 நாடுகளில் குடியுரிமை இருந்து உங்களுக்கு இந்திய குடியுரிமை இருந்தால் உங்களது குடியுரிமை ரத்தாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 16 நாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கடுத்து இந்த அறிக்கை எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும்? 2003 நடைமுறைக்கு வரும். அதே போல் 2003 ஜனவரி 9 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? பிரவேசி பாரதிய திவாஸ், வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடுறோம். 2004 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தனித்துறை ஏற்படுத்தப்பட்டது. 2011 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, அப்போது இவ்வளவு தான் சார் குடியுரிமை பற்றி இருக்கக்கூடிய அதிகப்படியான விஷயங்கள். இவ்வளோ தான். சரியா? குடியுரிமை பற்றினா 2 மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 2 மெயின்ஸ் கொஸ்டினும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டாக அந்த மெயின்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. நான் எப்படி ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயின்ஸுக்கு ஒரு செஷன் போடுவோம். அந்த செஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரி, இப்போது இந்த வகுப்பை இது வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்த உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? போனஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களாட்சியை பற்றி ஒரு சில விஷயங்கள். மக்களாட்சி சார், மக்களாட்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் சார். மைண்டில் ஒன்று ஓடும், என்ன தெரியுமா?
மக்களால், மக்களுக்காக, மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு யார் சொன்னால்? ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்க மாட்டான், தூக்கி ஏற கட்டிடுங்க. சரியா? சரி, பார்க்கலாமா? மக்களாட்சி அப்படிங்கிறது டெமோக்ரேட்டஸ் அப்படிங்கிற 2 கிரேக்க மொழி சொல்லிருந்து வந்துச்சு. சரியா? மக்களாட்சி அப்படிங்கிறது டெமோக்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரேக்க மொழி சொல்லிருந்து வந்தது. டெமோ அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா மக்கள், கிரேட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகாரம். சொல்லலாமா? இது 2 என்ன மொழி சொல்லுங்க? கிரேக்க மொழி சொல். சரியா? அதற்கடுத்து கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களாட்சி என்ற சொல்ல முத பயன்படுத்தினவர் யார் சார்னா ஹெரடோட்டஸ். வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஹெரடோட்டஸ் தான் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களாட்சிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பார். ஓகே, 4வது பாயிண்ட், மக்களாட்சியின் தூண் எது சார்னா தேர்தல். மக்களாட்சியின் தூணாக கருதப்படுவது எது சார்னா எதுங்க? தேர்தல். மக்களாட்சி மொத்தம் எத்தனை வகை? 2 வகை. மக்களாட்சியின் வகைகள் 2 வகைப்படும். ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. சரியா? அதுக்கடுத்து உலக மக்களாட்சி தினம் என்னைக்குன்னு சொல்ல முடியுமா? வேர்ல்டு டெமோக்ரஸி டே என்னைக்கு சார்னா செப்டம்பர் 15. வேர்ல்டு டெமோக்ரஸி டே என்னைக்குங்க? செப்டம்பர் 15. இந்த டேவை நம்ம எப்போயிலேருந்து கொண்டாடுறோம்னா 2007 ஆன்வர்ட்ஸ். யார் கொண்டாடுறா? யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை தான் கொண்டாடுது. ஓகே, 5 பாயிண்ட் ஞாபகம் சொல்லலாமா? டெமோக்ரேட்டஸ் அப்படிங்கிற 2 கிரேக்க மொழி சொல்லிருந்து டெமோக்ரஸி வருது. டெமோ அப்படின்னா மக்கள், கிரேட்டஸ் அப்படின்னா அதிகாரம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி மக்களாட்சி அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினது யார் சொன்னால் ஹெரடோட்டஸ். அதற்கடுத்து மக்களாட்சியின் தூணாக கருதப்படுவது தேர்தல். மக்களாட்சி 2 வகைப்படும். ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15 கொண்டாடுறோம் 2007 யார் கொண்டாடுறா? ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடுது. சரியா? இப்போ நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். நம்ம என்ன மக்களாட்சியில் இருக்கோம்? நேரடியாக மறைமுகமா அப்படின்னா மறைமுக மக்களாட்சியில் தான் இருப்போம். அப்போ நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்ன? மக்களே நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது. சரியா? ஆனால் மறைமுக மக்களாட்சினா என்ன? பிரதிநிதிகளை தேர்வு செய்வது. மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செஞ்சு அந்த பிரதிநிதிகள் தான் போய் என்ன பண்ணுறாங்க? ஆட்சி செய்கிறாங்க. சரியா? ஆனால் நேரடி மக்களாட்சியில் மக்களே நேரடியாக ஆட்சி செய்கிறாங்க. அதுதான் நேரடி மக்களாட்சி. ஞாபகம் சொல்லலாமா? ரைட். அதுக்கடுத்து இந்த நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளில் இருக்கும். மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் பின்பற்றப்படுது. ஏன்னா மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் அந்த மக்களே ஆட்சி செஞ்சுவாங்க, அதிகமாக இருந்தால் அவங்களால ஆட்சி செய்ய முடியாது இல்லையா? அதனால் பிரதிநிதிகள் தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்க. ரைட். அதே மாதிரி நேரடி மக்களாட்சியை முத எந்த நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏதென்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், மறக்காம ஞாபகம். நேரடி மக்களாட்சி முதலாக எங்கு நடைபெற்றது அப்படின்னா எந்த நாட்டில்? ஏதென்ஸ் நாட்டில் நடைபெற்றுச்சு. பண்டைய இந்தியாவில் நேரடி மக்களாட்சி இருந்துச்சு. எங்கே? தமிழ்நாட்டிலே இருந்துச்சுங்க. சோழர்கள் காலத்தில் கிராம பஞ்சாயத்து முறையில் இருந்துச்சு. குடவோலை போட்டு நம்ம சீட் எடுக்கிறோம்லாம் படிக்கிறோம்ல, அதெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன் தான். சரியா? டைரக்ட் டெமோக்ரஸி தான், நேரடி மக்களாட்சி தான். சரியா? சரி, இப்போ நேரடி மக்களாட்சி எங்கே இருக்குது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சுவிட்சர்லாந்தில் நேரடி மக்களாட்சி தான் நடக்குது. முத நேரடி மக்களாட்சி வந்தது ஏதென்ஸில். இப்போ நேரடி மக்களாட்சி இருக்கக்கூடிய நாடு எது சார்னா சுவிட்சர்லாந்து. சரி, இந்த மறைமுக மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மறைமுக மக்களாட்சியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது யாருன்னா அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது யாரு? அரசியல் கட்சிகள். அவங்களுடைய முக்கிய பணி என்ன? பிரதிநிதிகளை தேர்வு செய்வது. ஓகேவா? இப்போ இந்தியா, பிரான்ஸு, யூஎஸ், யூகே போன்ற நாடுகள் எல்லாமே மறைமுக மக்களாட்சி தாங்க இருக்கும். சரியா? சரி, இது கூட ஒரே ஒரு தகவலோடு நம்ம முடிச்சுக்கிடுவோம், மறக்காம ஞாபகம். மக்களாட்சி குறித்த கூற்றுக்கள் என்னென்னு சொல்லுவாங்க? ஆபிரகாம் லிங்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னு படித்தோம் இல்லையா? மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தக்கூடிய ஆட்சிக்கு பேர் தான் என்னது? மக்களாட்சி. அதே மாதிரி பல்வேறு அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரைட். ஒன்று, ஜோசப் ஸ்கம்பீட்டர். இதுதான் டிஎன்பிசி கொஸ்டின், மறக்காமல் ஞாபகம். ஜோசப் ஸ்கம்பீட்டர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களாட்சியின் இதயம் போன்றது தேர்தல்.
மக்களாட்சியின் இதயம் போன்றது என்னதுங்க? தேர்தல் அப்படின்னு யார் சொல்றா? ஜோசப் ஸ்கம்ஃபீட்டர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ரைட்டா? அதற்கடுத்து ஹெரக்டோட்டஸ் ஒரு கருத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சிக்கு அடித்தளமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஹெரக்டோட்டஸ். ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சிக்கு அடித்தளமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அதற்கடுத்து பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா, மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் அப்படின்னு யார் சொல்றா? பிளேட்டோ சொல்றார். சரியா? அதற்கடுத்து அரிஸ்டாட்டில் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏழ்மை நிலையில் உள்ளோர் தங்களுக்காக நடத்தும் ஆட்சிக்கு பேர் தான் மக்களாட்சி. ரைட்டா? அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, ஏழ்மை நிலையில் உள்ளோர் தங்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி. எதுக்காகனா இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க, மறக்காம ஞாபகம், அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஜோசப் ஸ்கம்ஃபீட்டர் என்ன சொல்றாரு? மக்களாட்சியின் இதயம் போன்றது தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. ஹெரக்டோட்டஸ் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சிக்கு அடித்தளமாக விளங்குகிறது அப்படின்னு ஹெரக்டோட்டஸ் சொல்றாரு. பிளேட்டோ என்ன சொல்றாரு? மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்காக நடத்தக்கூடியது பேர் தான் என்னது? மக்களாட்சி அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதே போல ஷீலே ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம். சரியா? மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம், இதில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றனர் அப்படிங்கிற கருத்து யார் சொல்றா? ஷீலே சொல்லியிருக்கார். அதுவே நம்முடைய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ரைட்டா? அம்பேத்கர் என்ன சொல்றாரு மக்களாட்சியை பத்தி அப்படின்னு சொன்னா, மக்களாட்சியை அடைவதே நம்முன் உள்ள குறிக்கோள் ஆகும். ஓகேவா? மக்களாட்சியை அடைவதே நம்முன் உள்ள குறிக்கோள் ஆகும். அரசியல் அளவில் அதை பெற்றுவிட்டோம், பொருளாதார ரீதியாக அதை விரிவடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடையது. ஞாபகத்திலாமா? மக்களாட்சியை அடைவதே நம்முன் உள்ள இலக்காகும், அரசியல் அளவில் அதை பெற்றுவிட்டோம், பொருளாதார ரீதியாக அதை விரிவடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய கருத்து. அப்போது இதெல்லாமே என்ன சொன்னால் மக்களாட்சி குறித்து இருக்கக்கூடிய கருத்துக்கள். குடியுரிமையோடு சேர்த்து இந்த மக்களாட்சியும் படித்து வைத்துக்கோங்க. இதெல்லாம் கேள்வியில் கேட்குறாங்க, பட் யாரும் கிளாஸ்லலாம் இதை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியல, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்த உங்களுக்காக சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? மக்களாட்சி அப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குடியுரிமை. அந்த குடியுரிமை பற்றி அரசியலமைப்பில் என்ன சொல்கிறாங்க, குடியுரிமை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்கடுத்து விதி 5லேருந்து 11 வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து குடியுரிமை பெறக்கூடிய வழிகள், குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் பற்றி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து மக்களாட்சி குறித்த கருத்துக்கள் பார்த்துருப்போம். சரியா? அப்போது இந்த ஒரு 40லேருந்து ஒரு 50 நிமிட வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளை கவனித்துக் கொண்டே இருங்கள். அரசியலமைப்பின் கேள்விக்கான பகுதிகள் பெருவாரியாக முடிஞ்சிருச்சு. இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பெர்லிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விக்கான பகுதிகள் அப்படிங்கிறது பெருவாரியாக முடிஞ்சிருச்சு. எங்கெருந்து கேள்விகள் கேட்பாங்க? முகவுரை. நான் திரும்ப சொல்கிறது தான். இதுவரை நடத்தின வகுப்புகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கனாலே 10 கேள்வியில் 9 கேள்வி 8 கேள்வி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இனி ஆர்டிக்கல்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இல்லை 2 கேள்வி கேட்பாங்க, அவ்வளோதான் விஷயம். இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டோம்ல. தேவையானதை மட்டும் படிக்கிறதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க், தேவையில்லாதையும் சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் தேவையானதை மட்டும் படிக்கிறதுக்கு பேர் என்னது? ஸ்மார்ட் ஒர்க். தேவையில்லாதையும் சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஹார்ட் ஒர்க். ஓகேவா? அப்போ சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிங்களேன். அதுதான் கேள்வியும் கேட்குறாங்க. 100க்கு 95 கேள்விகள் சிலபஸில் இருக்கிறது தான் வருது. நீ அந்த 95 மார்க் எடு. வெளியிலேருந்து வர 5 மார்க்கு இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் கவனிப்பதன் மூலமாக அல்லது உங்களுடைய என்ன சொல்கிறது ஆன்சர் ஒமிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மூலமாக நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 5 கேள்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான், 95 கண்டிக்கவே மாட்டோம். 100 கேள்வியில் 95 கேள்வி சிலபஸில் இருந்தால் புக்கில் இருந்தால் வருது. அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ கிளியராக என்ன சொல்லியாச்சு? பாலிட்டியில் எங்கெங்கெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு.
முகவுரையிலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன உருவாக்கம்னு பார்த்தோமா, அரசியலமைப்பு உருவாக்கத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. சரியா? முகவுரையில் ஒரு கேள்வியாச்சா, பகுதி, அட்டவணை, சட்ட திருத்தம். ஓகேங்களா? சட்ட திருத்தம். அப்போ இதுலேயே மொத்தம் எத்தனை கேள்வி ஆச்சு? 5 கேள்வி ஆச்சு. ரைட்டா? இந்த மாதிரி இதுவரை நடத்தப்பட்ட வகுப்புகளை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கனாலே, அரசியல் நிர்ணய சபை ஒரு கேள்வி 6, தேதிகளில் ஒரு கேள்வி 7, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தாலே உங்களுக்கு தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான அல்லது குரூப் 4 தேர்வுக்கான விஷயத்தில் நீங்கள் கிளியராக பாலிட்டியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? மீதி இருக்கக்கூடிய 2 மார்க்குக்காக தான் நம்ம இருக்கக்கூடிய 460 ஆர்டிகளையும் படிக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இன்றைய வகுப்பில் குடியுரிமை அப்படிங்கிறது முடிஞ்சு, அதுக்கடுத்து பகுதி 3 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.